Hello guys, welcome to Taker Boys in Taker's Reaction Combined Taker's Comparison. என்னன்னா அவன் ரியாக்ஷன் சொல்றான் கம்பேரிசன் சொல்றான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ வந்து ஒரு ரியாக்ஷன் பேஸ்ட் ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து 2026 எலெக்ஷன் பரபரப்பு ஒரு பக்கம் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் டிஎம்கேவா, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியா வந்து விநாயகி மாதிரி வந்து புதுசா ஒரு கட்சி வந்து வந்திருக்காங்க. பட் ஆனா இவங்க வந்து புதுசா வந்த மாதிரி தெரியாம மக்களும் சரி ரசிகர்களும் சரி செம்ம இம்பார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கட்சின்னு சொல்லலாம். எந்த கட்சினா நான் வந்து அடையாளம் சொல்லணும் அவசியமே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் கட்சியோட தவேகா தான் சொல்லி ஆகணும், தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி வந்து புதுசா இப்பதான் வந்து போட்டி போடுறாங்கன்னு நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா வந்து அவருக்கு இருக்க மக்கள் சப்போர்ட்டும் சரி ரசிகர் பலமும் சரி எங்க போனாலுமே அவருக்கு கூடுற கூட்டம் வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அந்த அளவுக்கு கூட மாட்டேன்னு சொல்லலாம். பட் ஆனா இங்க என்ன பெரிய கேள்விக்குறினா இந்த கூடுற கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு தான் எல்லாரும் ஒரு கேள்விக்குறியை வைக்கிறாங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், கன்ஃபார்மா வந்து டிவிக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் இந்த 2026 எலெக்ஷன்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோல பாலிடிக்ஸ் பார்த்தா டீப்பா பேசப்படுறது இல்லைங்க. நம்ம இந்த வீடியோ ஆக்சுவலி என்ன பண்ண போறோம்னா இந்த 3 பெரிய கட்சின்னு சொல்றேன்ல, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த 3 கட்சியோட கேம்பெயின் சாங் வந்து 2026 கேம்பெயின் சாங் வந்து எல்லாம் அவங்க பார்ட்டி சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 3 பார்ட்டியோட கேம்பெயின் சாங்குமே வந்து நம்ம சேனல்ல வந்து இப்போ அதை பார்த்து ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 3 பார்ட்டியோட கேம்பெயின் சாங் வந்து ஒரே வீடியோ நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் வந்து வைப்பாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வைப்பாக வச்சுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேக்கர் பாய்ஸ் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோ சரி, கம்பேரிசன் வீடியோ சரி, விளாகாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோ சரி, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து இந்த சிங்கிள் யூடியூப் சேனலில் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே சாங்கோட கேம்பெயின் சாங் பார்த்துடலாமா? எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட அஃபிஷியல் கேம்பெயின் சாங் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாட்டு பிளே பண்றதுக்கு ஆடு கூட டிஎம்கே ஆடு தாங்க வருது. என்ன பண்றது? ஓகே, ஒன் டே முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அஃபிஷியல் சாங்கா தரல, ஏபிபி நாடுன்னு போட்டிருக்காங்க. ஜெயிக்கணும்னா ஆளணும். ஏடிஎம்கே the most dangerous political party. ஒன்னு டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. ஒரு விவசாய வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு, அதுவும் ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சியோட தலைவரா இருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. எடப்பாடி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மேடம். சிம்பிள் காட்டுறாங்க. நிறைய விவசாயி வந்து நம்ம எடப்பாடி சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இவரே ஒரு பேசிக்கலி விவசாயி தானே. நம்மள மாதிரி இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. கோவிட்ல ஆல் பாஸ் போட்டு உடனே இவருக்கு ஒரு மாசம் ஏறிச்சு பாருங்க, வேற லெவலுங்க. போர் ஆல் பாஸ் டேக் இட் அப்படின்னாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் அறிய வச்சு இவர் மூலியமா கிளியர் பண்ணி டிகிரி வாங்கலாம் சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. எடப்பாடி, ஏழைகள் சிரிக்கணும்னா ஆளணும், ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆளணும். பாட்டு நல்லா வைபாவே இருக்குங்க. ஆளணும். இன்னும் ஏடிஎம்கேல இருந்து பொலிட்டிக்கல் சாங் வரலன்னு பார்த்தேன், நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
போத ஒளியிலுமே கல்வி ஒளி பெரி சிறந்திடவே. ஓ அம்மாவா போல வந்து எடப்பாடி. ஓ பச்சை குத்தி இருக்காங்க. படப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறத விட இவரு கம்பெனி சாங் டான்ஸ் ஆடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா போடுறாங்க. நல்லாட்சி எடப்பாடியார் தான். எடப்பாடி தான். ஓ ஒத்துக்கிறாங்க, நல்லாட்சி தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏடிஎம்கே சாங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஎம்கே கேம்பெயின் சாங் பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக டிவிகே சாங் பார்த்து முடிச்சிடலாம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச டிஎம்கேவோட கேம்பெயின் சாங் வந்து பார்த்து ரியாக்ட் பண்ணுவோம் வாங்க. இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து லிரிக் வீடியோவாக வந்து நம்ம இப்போ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு, வீடியோ தர போறாரு அப்படி இருந்துச்சு கேம்பெயின் சாங். இந்த வாட்டி வந்து ஸ்டாலின் தொடர்ந்து ஒரு கேம்பெயின் சாங் போட்டிருக்காங்க. இந்த பாட்டு வந்து அந்த பாட்டோட நல்லா இருக்கு, எனக்கு ஸ்பெஷலி தோணுது. பார்ப்போம். பெரும் பருந்து புரிஞ்சு பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு புரிஞ்சு துவோம் துணிஞ்சு வா இதுல தொட்டு தாடி கிழவன் பிளட். ஏய் உரிய சூரியன் பார் தாள் முதல்ல தட்டு அறிஞர் அண்ணா பிளட் அறிஞர் தலைவர் கலைஞர் பிளட் அறிஞர் டிஎம்கே. பாட்டு தெரிக்குதுங்க. லிரிக்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கிளாசிக்கலா இருக்கு. பாட்டு வந்து மாசா இல்ல, பட் வந்து வைப் மெட்டீரியல் வருது. நல்ல லிரிக் ரைட்டர் செஞ்சிருப்பாங்க. மதத்தையும் காகடை புத்தியும் எதிர்த்து ஏக்கம்டா, ஊருக்குள்ள நீதி எத்தனட இயக்கம்டா, இல்ல வெளிச்சம் தந்த சூரியன். ஓ இருந்த உலகம் வந்து தமிழ்நாடு, வெளிச்சம் கொடுத்தது உதயசூரியன். திராவிடனே வா தலைவனே, வென்று வா ஸ்டாலினே, இந்து வா தலைவனே, வென்று வா ஸ்டாலினே, பெரும் பருந்து வரும் அழிஞ்சு பெண்ணு பிரிஞ்சு துவம் துணிஞ்சு பெரும் பெரும் பருந்து கே எம் கே டி எஸ் எஸ் ஸ்டாலின். பாட்டு ஓஜி லெவல்ல இருக்குங்க. பாட்டு யூஸே பாத்தீங்களா இல்லையா? 25 மில்லியன் யூஸ். தலைவன் பிளட் உதய சூரியன் பார் தாள் தாள் முதலத்தட்டு தலைவர் கலைஞர் முதலத்தட்டு தலைவர் கலைஞர் பிளட் கலைஞர் முதலத்தட்டு கலைஞர் பிளட். என்னடா லிரிக்ஸ் இது, தெருக்க விட்டுருக்கீங்க. இருந்த கேரண்ட பூமியில வெளிச்சம் தந்த சூரியனே, தந்த திராவிடனே, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், நம்ம ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் நாடு வெல்லட்டும். சரியான பாட்டுங்க அது.
இந்த பாட்டு நான் லிரிக்ஸ் மனப்பாடம் பண்ணி பாடுறது காரணம் வந்து ஆல்ரெடி ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சு. ஸோ வந்து கோச்சிக்காதீங்க. வெல்லட்டும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இப்போ நம்ம வந்து லாஸ்டா நம்ம நாட்ட நாயகன் தளபதி விஜயோட டிவிக்கு கேம்பெயின் சாங்க பார்ப்போம். ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு சினிமா ஸ்டார்னால வந்து ஒரு ஆக்டர்னால இவருக்கு வந்து பாட்டு வந்து கண்டிப்பா வந்து லிரிக்ஸோட இந்த மாஸ் எலிவேஷன் மியூசிக் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னு நான் நினைக்கிற பர்சனலா. இதுவரையும் இந்த பாட்டு கேட்கல. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. கடைசி நம்பிக்கையாமே உடனே இந்த கொடி வந்து செம வைரல் ஆயிடுச்சுங்க. எழுது தளபதி விசில் சின்னம். நான் சொல்லல மாஸ் பீட்ஸ் கண்டிப்பா வருண்டு. தளபதி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மாதிரி இல்ல மாஸ் பீட்ஸோட அவர் ஸ்டெப் தான் போடும் அவருக்கு. சாரிங்க கலாய்க்கல, இந்த அளவுக்கு பாட்டு வைபா இருக்கு. பேரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் கட்டுறாங்க. அடிக்கல தர விசில் உனக்கு. தலைவா லவ் யூ. போக்கிரி பொங்கல் போக வேண்டியதான். பாட்டு லிரிக்ஸ் டிஎம்கே ஆந்தமோட ஸ்ட்ராங்கா இல்ல, ஆனா வைப் மெட்டீரியலா இருக்கு. தியேட்டர் வைப் மெட்டீரியலா இருக்கு. மக்களை பாருங்க, கூட்டத்தை பாருங்க, சிம்பாலிக்கா சொல்றாங்க. நாங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதீங்க. அவங்க பாருங்க மாநாடு அவர் ஃபர்ஸ்ட் மாநாடு நினைக்கிறேன். பட் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லலாங்க, படத்துல இன்னும் 10-15 வருஷம் அவர் மார்க்கெட் வந்து பீக்ல தான் இருக்கும். அதெல்லாம் விட்டு வராருன்னா ஜோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. நம்மளோட ஏதாவது பண்ணணும் ஒரு துடிப்புல இருக்காரு. அதுக்காக நான் வந்து டிஎம்கே வந்து பெருசா பண்ண சொல்லல, அவங்க நல்லா பண்றாங்க. இவரு வந்து புதுசா ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரலாம்னு பாக்குறேன். நம்பி நண்பா அந்த டைலாக் போட்டாங்க. மக்கள் படைய பாருங்க. தலைவா எல்லாம் நீ போட்ட ஸ்டெப் தான் தலைவா. ஆனா இந்த கேம்பெயின் சாங் டியூரேஷன் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமா தான் இருக்கு. 6 பாட்டு 6 நிமிஷம் இருக்கு. அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா வச்சுக்கேன் இன்னும் கிறிஸ்பியா எடுத்துக்கலாம். தளபதி திரை தளபதிக்கு நான் எப்போதும் ஒரு ஆட்சாப் கொடுப்பேன்.
தளபதி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி. சாரி தளபதி மாதிரி ஆனால் எமர்ஜென்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லணும். வாங்க தலைவா. குத்துக்கிறா விசில் சின்னத்துக்கு. விசில் விசில் அவரோட பவர் இந்த லிரிக்ஸ் அவங்க காமிச்சிருக்காங்க. மக்கள் ஆதரவு உங்கள் விஜய். கண்டிப்பா தலைவா. விசில் அடிச்சாச்சு தளபதி சொன்ன மாதிரி. ஸோ கைஸ் 3 பாட்டையும் கேட்டு முடிச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே கேம்பெயின் சாங் பார்த்தோம், அதுக்கப்புறம் டிஎம்கே கேம்பெயின் சாங் பார்த்தோம், அது லாஸ்ட்டாக வந்து டிவிகே கேம்பெயின் சாங் பார்த்தோம். 3 பாட்டுல எனக்கு பர்சனல் ஃபேவரட் எதுனா ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடுற மாதிரி மாஸ் இந்த பெப்பியாக இருந்தது வந்து நம்ம தளபதி விஜயோட டிவிகே கேம்பெயின் சாங் தான் சொல்லி ஆகணும். ஓவராலாக பாட்டாக எனக்கு கேட்கும்போது வந்து டிஎம்கேவோட கேம்பெயின் சாங் ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து அந்த பாட்டில் அந்த ஸ்ட்ராங் லிரிக்ஸ் இருக்கு. இப்போ தமிழ் லிரிக்ஸு அகரம் முதல்ல தொட்டு தாடி தலைவர் சாரி அகரம் முதல்ல தொட்டு தாடி கிளவுனா சம்திங் ஒரு செம்மையா இருந்துச்சு அந்த லிரிக்ஸ். அப்புறம் அகரம் முதல்ல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அப்படி வந்துச்சுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். அப்புறம் இந்த லிரிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இரண்டு கடந்த பூமியில வெளிச்சம் தந்த சூரியனே உதயசூரியன் சொல்றதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் லிரிக்கே வந்து பெரும் பருந்து வரும் உருந்து அது சம்திங் தான் வரும். பட் ஆனால் அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். ரொம்ப அந்த லிரிக்ஸ்லாம் ரொம்ப தமிழோட அந்த ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப கேட்கும் போதே வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் நம்மளலாம் டிஎம்கேவோட ஆந்தம் சாங் போயிட்டு நீங்கள் கமெண்ட்ஸே பாருங்க. ஆஸ் அ டிவிகே ஃபேன் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் திஸ் சாங்னு போட்டுருக்கிறத நிறையா பார்க்கலாம். அந்த அளவுக்கு டிஎம்கே சாங் வந்து கேம்பெயின் சாங் தெறிக்க விட்டான்னு சொல்லலாம். நல்ல லிரிக் ரைட்டர் வச்சு நல்ல மியூசிக் கம்போசர் வச்சு போட்டுருக்காங்க நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் ஏடிஎம்கே சாங் வந்து 2 நாள் தான் ஆச்சு, கொஞ்சம் வைரலாக தான் பார்ப்போம் நான் எப்படி இருக்குது. பட் அந்த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா 15 வருஷமா ஒருத்தர் கத்திருக்காரு சீமான் சார். அவருக்கு ஒரு கேம்பெயின் சாங் இன்னும் வரல. சப்போஸ் வந்துருக்கலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகல. அவருக்கு ஒரு கேம்பெயின் சாங் வந்து அவரும் வந்து ஒரு போட்டியிலேருந்து ஆச்சுல இன்னும் சூப்பராக இருக்கும். 4 மணி போட்டினா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. யார் வேணா ஜெயிக்கலாம் மாதிரி இருந்தால் இப்போ வந்து சீமான் சார் வந்து 3 சைடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மக்கள் ஆதரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து மக்கள் ஆதரவு எதனால கம்மியாக இருக்குன்னா வந்து அவர் வந்து சரியில்லைன்னு இல்லை, விஜய் சார் அளவுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இல்லாத காரணத்தினால வந்து டிவிகேவோட கொஞ்சம் டவுனாக தெரியுது. பட் ஆனால் அவர் அரசியல் மேடையில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குற எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம சீமான் சார் இருக்கு. இந்த வீடியோ வந்து கம்பேரிசன் வீடியோ தானே. ஸோ அந்த கம்பேரிசன் வீடியோக்கு வந்து நான் எது ரேட்டிங் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே பொலிட்டிக்கல் சாங் தான் கொடுப்பேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கொடுப்பேன். செகண்ட் வந்து டிவிகே சாங் கொடுப்பேன். தேர்ட் வந்து ஏடிஎம்கே சாங் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த 3 பாட்டில் எந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேக்கர் பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு